ஹாய் ஆல், இன்றைக்கி மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது புதுசாக சமைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் 2 வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு பட்டை லவங்கம் போட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட் எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம 3 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்க பியூரியும் எடுத்து போடுங்க. போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் இந்த கிரேவிக்கு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கேன். நீங்கள் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டனையும் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து அதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் லிட்டு வச்சு ப்ரெஷர் குக்கர் லிட்டு வச்சு மூடிட்டு 3 to 4 விசில்ஸ் விடுங்க. மட்டன் வெந்துடும். மட்டன் வெந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் 2 உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.